தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2 6 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2 4 வசனங்கள். 4ஆம் அதிகாரம் 2 4 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்காக எவ்வாறு ஒரு விசுவாசி பயனுள்ள வகையில் சாட்சியாய் ஜீவிக்க முடியும் என்கின்ற விஷயத்தை பேசுகிறார். He tells believers how to be effective witnesses for Christ. கிறிஸ்துவுக்காக எவ்வாறு ஒரு விசுவாசி பயனுள்ள வகையில் அல்லது எஃபெக்டிவாக வாழ முடியும் என்கின்ற விஷயத்தை 4ஆம் அதிகாரம் 2 6 வரை உள்ள வசனங்களில் பேசுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்றோம். அதற்கு முன்பதாக இந்த நிருபத்தை குறித்ததான ஒரு சில நாம் புரிந்து கொள்வதற்காக சில முன்னுரையான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு, அதாவது கொலோசை பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு எழுதும்போது அங்கே அவர்கள் பலவிதமான தவறான போதனைகளால் இழுக்கப்பட்டிருந்தார்கள். உண்மையான போதனைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக பல தத்துவ போதனைகளுக்கு, ஞான உணர்வு கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தத்துவங்கள் மற்ற விஷயங்கள் முதலிடமும் கிறிஸ்துவை 2வது இடமும் கொடுத்தார்கள். சரி, அந்த ஒரு சூழ்நிலையில்தான் பவுல் இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதி காண்பிக்கும் போது கிறிஸ்து அவர் எல்லாவற்றிலும் முதன்மையானவராக இருக்கிறார் என்று எழுதி காண்பிக்கிறார். அது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லலாம், the pre-eminence of Christ, அதாவது கிறிஸ்துவினுடைய முக்கியத்துவம் அல்லது முதன்மை தன்மை. கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக இருக்கிறார். அவர் பரிபூரணம் உள்ளவர். அவரில் எந்த குறையும் இல்லை. ஏனென்றால் அவர் தேவனாக இருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். எனவே கிறிஸ்து எல்லாவற்றிலும் அவர் முதன்மையானவர் என்கின்ற கருப்பொருளோடு இந்த நிருபத்தை எழுதுகிறார். உதாரணமா, முதல் அதிகாரத்திற்கு வரும்போது கிறிஸ்துவின் முதன்மை தன்மையை பவுல் பேசும்போது சுவிசேஷத்திலும் சிலுவையிலும் படைப்பிலும் சபையிலும் அவருடைய ஊழியத்திலும் கிறிஸ்துவின் முதன்மை தன்மை எவ்வாறு இருந்தது என்பதை பேசுகிறார். அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது கிரைஸ்ட் ப்ரீஎமினன்ஸ் டிஃபெண்டட், அதாவது கிறிஸ்துவின் முதன்மை தன்மையை அங்கே அவர் விலக்கி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி என்று கேட்டால், மற்ற தவறான போதனைகளுக்கு நீங்கள் செவிசாய்க்க கூடாது என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது கிரைஸ்ட் ப்ரீஎமினன்ஸ் டிஸ்பிளேட், அவருடைய முதன்மை தன்மையை அவர்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக காண்பிக்கிறார். அந்த முதன்மை தன்மை, அதாவது கிறிஸ்துவின் முதன்மை தன்மை எதிலெல்லாம் இருக்கிறது என்பதை 3, 4 போன்ற அதிகாரங்களில் விளக்குகிறார். அந்த விதத்தில் பர்சனல் பியூரிட்டி, நம்முடைய தனிப்பட்ட நிலையில் அவருடைய முதன்மை தன்மை இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். 2வது கிறிஸ்தவ ஐக்கியத்தில், இன் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், அது மட்டுமல்ல அவருடைய முதன்மை தன்மை வீடுகளில் இருக்க வேண்டும், வீட்டில், இந்த ஹோம். அடுத்து நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில், இன் அவர் டெய்லி ஒர்க்ஸ். அடுத்து நமது சாட்சியான ஜீவியம், கிறிஸ்டியன் விட்னஸ். கடைசியாக கிறிஸ்தவ சேவை, கிறிஸ்டியன் சர்வீஸ். இவைகளில் எல்லாம் கிறிஸ்துவின் முதன்மை தன்மை காணப்பட வேண்டும் என்று எழுதி காண்பிக்கிறார். சரி, வாசித்த நான் அந்த சொன்ன பகுதிக்கு நாம் வரலாம். நீங்களும் கூட வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். கொலோசையர் 4ஆம் அதிகாரம்
2 6 வரை உள்ள வசனங்களை கவனியுங்கள். இந்த பகுதியில் he tells believers how to be effective witnesses for Christ. கிறிஸ்துவுக்காக எவ்வாறு ஒரு விசுவாசி பயனுள்ள வகையில் சாட்சியாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். அதற்கு 3 பதில்களை தருகிறார். எவ்வாறு நாம் அதாவது கிறிஸ்துவுக்காக சாட்சியாக நம்மால் ஜீவிக்க முடியும் என்று கேட்டால், முதலாவது விஷயம் வாட்ச் அண்ட் ப்ரே. வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுங்கள். சரி, அப்ப கிறிஸ்தவ சாட்சியான வாழ்வு எப்படிப்பட்டதாக கிறிஸ்துவுக்காக இருக்க வேண்டும் என்று கேட்டால், நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். வாட்ச் அண்ட் ப்ரே. 4ஆம் அதிகாரம் வசனம் 2வது வசனத்தை கவனியுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். 3வது வசனத்திலும் 4வது வசனத்திலும் ஜெபத்தை குறித்து சொல்லுகிறார். என்ன 4ஆம் வசனம் பாருங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். சோ நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். வாட்ச் அண்ட் ப்ரே. இப்ப அந்த விழித்திருத்தல், அதற்கு ஆங்கிலத்தில் வாட்ச் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாட்ச், விழித்திருத்தல் என்பது இட் கேரிஸ் த ஐடியா ஆஃப் பீயிங் அலர்ட். கவனத்தோடு எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை காண்பிக்கிறது. நாம் கண்களை திறந்து ஜெபிக்க வேண்டும் என்று இந்த வசனம் வற்புறுத்தவில்லை. மாறாக நாம் எச்சரிப்போடும் எச்சரிக்கையாகவும் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதாவது எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வு, எச்சரிப்பு அவசியம் என்பதை இங்கே சுட்டி காண்பிக்கிறார். சரி, இப்படி நாம் எச்சரிப்போடு விழித்திருந்து ஜெபிக்கும் போது பல அற்புதங்கள் எல்லாம் நிச்சயமாகவே நடக்கும். அதற்கு பல உதாரணங்கள் உண்டு. நெகேமியாவின் வாழ்வில் இது நடந்தது. அவர்கள் எருசலேமுடைய அலங்கத்தை கட்டும்படி வரும்போது பல எதிர்ப்புகள் வந்தது. இருப்பினும் ஜெபித்தார்கள். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பவுல் ஜெபித்தார். பவுலினுடைய எத்தனையோ ஜெபங்களை தேவன் கேட்டிருக்கிறார். எனவே முதலாவது விஷயம் வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து ஒரே ஒரு விஷயத்தை பவுல் இங்கே சொல்லுகிறார். நீங்களும் நானும் எதற்காக அல்லது ஏன் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டால், for the opportunities to witness him, to witness Christ. கிறிஸ்துவுக்காக நாம் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்கின்ற சந்தர்ப்பத்தை ஆண்டவரை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப முதலாவது, நாம் விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவுக்காக எவ்வாறு சாட்சியாக இருக்க முடியும்? விழித்திருந்து ஜெபிப்பதன் மூலம் நாம் சாட்சியாக இருக்க முடியும். இரண்டாவது, எவ்வாறு சாட்சியாக இருக்க முடியும்? வாக் இன் விஸ்டம். வாக் இன் விஸ்டம், ஞானத்தில் நடப்பதன் மூலம் அல்லது ஞானமுள்ளவர்களாய் நடப்பதன் மூலம் அவருக்கு சாட்சிகளாக நாம் ஜீவிக்கலாம். சரி, இந்த பகுதியில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள். 5வது வசனம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. சோ ஞானமாய் நடங்கள். யாருக்கு? புறம்பே இருக்கிறவர்கள். அந்த புறம்பே இருக்கிறவர்கள் என்ற வார்த்தை, அதாவது the people who are without Christ, அதாவது கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வாழக்கூடியவர்களை குறிக்கிறது. வித்தவுட் அப்படின்ற ஒரு ஆங்கில பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவை சேராதவர்களாக, கிறிஸ்து இல்லாதவர்களாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அவர்களைத்தான் புறம்பானவர்கள் என்று சொல்லுகிறார். சரி, இது உண்மையிலேயே கேட்கும் போது கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். இன்றைக்கும் கூட அநேகர் they are without Christ, அவர்கள் கிறிஸ்து இல்லாமல் இருக்கிறார்கள். without hope, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். without peace, சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். without forgiveness, மன்னிப்பும் இல்லாமல் அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நாம் நடக்க வேண்டும். சரி, இந்த ஞானமாய் நடத்தல் அப்படின்ற வார்த்தை பாருங்க, இதுல 2 விஷயத்தை சொல்றார். முதலாவது, ஏன் நாம் அவ்வாறு நடக்க வேண்டும் என்று கேட்டால், கிறிஸ்டியன்ஸ் we need to live
வைஸ்லி, ஞானத்தோடு நடக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய நடக்கையின் மூலமாக மற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வர முடியும். கவனிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 4:12 we need to walk honestly, நாம் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கேயும் பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது இங்கே சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், புறம்பே இருக்கிறவருக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. அந்த ஞானமாய் நடந்து அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன என்று கேட்டால், நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிக மிக குறைவு. எனவே நமக்கு என்ன வாய்ப்புகளை தேவன் தருகிறாரோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அப்ப இரண்டாவது, எவ்வாறு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க முடியும்? ஞானமாய் நடத்தலின் மூலம். இதன் மூலமாக மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். They can also come to Christ by seeing our witnessing life. கடைசியாக எவ்வாறு நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க முடியும்? Have godly speech. Have godly speech. அதாவது தேவ பக்திக்கேதுவான வார்த்தைகளின்படி பேசுவதன் மூலம், வாழ்வதன் மூலம் நாம் அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க முடியும். வசனம் 6 கவனியுங்கள். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. இங்கே பவுல் இந்த உப்பை உதாரணமா கொண்டு வருகிறார். இந்த பொதுவாக இந்த உப்பை குறித்து நான் படிக்கும் போது, பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் தங்கள் பலி செலுத்தும் போது இந்த உப்பை பயன்படுத்துவார்கள். அது இட் சிம்பலைசஸ் பியூரிட்டி அண்ட் தி பிரசர்வேஷன். அது ஒரு பாதுகாப்பையும் பரிசுத்தத்தையும் குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. கிரேக்கர்களை பொறுத்தவரையில் இந்த உப்பை அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது டேஸ்ட் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை அவர்கள் பயன்படுத்தினார்கள். எனவேதான் பவுல் இங்கே சொல்லுகிறார், சோ உங்களது தேவ பக்திக்குரிய வார்த்தை, நடக்கை, பேச்சானது கிருபை பொருந்தினதாயும் மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சாட்சியான வாழ்வை நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த காலை வேளையில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக எவ்வாறு ஜீவிக்க முடியும்? ஒன்று, விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். எவ்வாறு? எதற்கு? நாம் இந்த உலகத்தில் சாட்சியோடு வாழ்வதற்காக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் மற்றவர்கள் நம்முடைய வாழ்வை பார்த்து அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு என்னவெல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரோ அந்த சந்தர்ப்பங்களை நாம் ஏற்ற நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் அவருக்காக. மூன்றாவது, நாம் தேவ பக்திக்குரிய விஷயங்களை நாம் பேச வேண்டும், அதற்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். இவ்வாறு நாம் வாழும்போது அவருக்காக நாம் சாட்சியாக ஜீவிக்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். சத்தியங்களை அறிந்து இதன்படி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.